ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழ் நீதி நூல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகநூல்கள் எத்தனைன்னா 6. அது ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, கார் 40. அதாவது கார் 40 கைநிலை ஐந்திணை 60ன்னு சொல்லப்படுது, அல்லது இந்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய ஆசிரியர் புல்லங்காரனார். கார் 40 உடைய ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். கைநிலை அதாவது ஐந்திணை 60 அல்லது இந்நிலை, கைநிலை அல்லது இந்நிலை, இந்த அகநூலுடைய ஆசிரியர் புல்லங்காரனார். திணை மாலை 150 ஆசிரியர் கனிமேதாவியர். திணைமொழி 50 ஆசிரியர் கந்தன் சேந்தனார். ஐந்திணை 70 ஆசிரியர் மூவாதையார். ஐந்திணை 50 ஐந்திணை 70 ஆசிரியர் மூவாதையார். ஐந்திணை 50 அகநூலுடைய ஆசிரியர் மாறன் பொறையனார். அடுத்தது புறநூல்கள் பார்க்கலாம். புறநூல் 1 தான் இல்லையா? களவழி 40. களவழி அந்த நூலுடைய ஆசிரியர் பொய்கையார். களவழி 40 புறநூல் ஆகும். அடுத்தது அறநூல் அல்லது நீதி நூல்கள். அறநூல் அல்லது நீதி நூல்கள். நாலடியார் 11 நீதி நூல்கள் இருக்குது. அறநூல் கேட்டாலும் நீதி நூல்னு கேட்டாலும் 11 இருக்குது. 11 நூல்களும் பார்க்கலாம். நாலடியார் நான்மணிக்கடிகை. நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். இந்த வருஷம் கூட டிஎன்பிசி குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? நான்மணிக்கடிகை ஆசிரியர். விளம்பிங்கிறது அவருடைய ஊர், நாகனார் அப்படிங்கிறது அவருடைய பெயர். நாகனார்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதுதான் நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதன் சேதனார். திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி ஆசிரியர் மூன்றுரை அரையனார். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார். திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார். இந்த அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் 11 இருக்கு இல்லையா? இந்த நூல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் வேறு பெயர்கள் என்ன? அதாவது நாலடியார் தான் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல். ஃபஸ்ட்டு நாலடியாரை பற்றி தான் பார்க்குறோம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடியார். நாலடியாருக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள், இதெல்லாம் நாலடியாருடைய வேறு பெயர்கள். 3 இந்நூலை தொகுத்தவர் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறள் போலவே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் போன்ற 3 பிரிவுகளை உடையது தான் நாலடியார் நூல். அறத்துப்பாலில் 13, பொருட்பாலில் 24 இயல்கள், காமத்துப்பாலில் 3 அதிகாரங்கள். அறத்துப்பாலில் 13, பொருட்பாலில் 24, காமத்துப்பாலில் 3 அதிகாரங்கள் உள்ளன. நட்புக்கு கரும்பை ஓமையாக கூறும் நூல் நாலடியார். இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே நாலடியார் தானே. நட்புக்கு கரும்பை ஓமையாக கூறும் நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். அடுத்தது ஜியு போப் நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிறது பழமொழி பாடல். அடுத்தது நான்மணிக்கடிகை. கடிகை என்பதற்கு துண்டு என்று பொருள். அந்த கடிகைன்னு கடைசியாக வருகிறதற்கு பொருள் என்னென்னா துண்டு. 4 மணிகள் துண்டுகளாக இணைந்த மாலைகள் போல ஒவ்வொரு பாடலிலும் மணி போன்ற 4 கருத்துகள் வைக்கப்பட்டிருப்பதனால்தான் நான்மணிக்கடிகை என அழைக்கப்படுகிறது இந்த நூல். 4 கருத்துக்கள், மணி போன்ற 4 கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த நூல் நான்மணிக்கடிகை என அழைக்கப்படுகிறது.
இந்த நூல் 7வது மற்றும் 100வது பாடலை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நான்மணிக்கடிகையில் இருக்கிற 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். விளம்பி என்பது ஆசிரியரின் ஊர் பெயர். விளம்பி அப்படிங்கிறது ஆசிரியரின் ஊர் பெயர். அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வெல்வது வேண்டின் வெகுளி விடல். அடுத்தது இன்னா நாற்பது பார்க்கலாம். துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் தான் இன்னா நாற்பது. இன்னா நாற்பது அப்படின்னா என்னன்னா, துன்பம் கொடுக்கும் செயல்களை எல்லாத்தையும் தொகுத்து கூறும். அந்த நூல் தான் இன்னா நாற்பது. ஒவ்வொரு கருத்தின் முடிவிலும் இன்னா என கூறப்படுவதால் இன்னா நாற்பது என இந்த நூல் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கருத்தில் முடிவிலையும் இன்னா அப்படிங்கிற சொல் கூறப்படுது. அதனால தான் இந்த நூலுக்கு இன்னா நாற்பது என அழைக்கப்படுகிறது. ஊனை தின்று ஊனை பெருக்குதல் இன்னான் முடியுது. இன்னாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா. அதாவது கருத்தின் முடிவில் இன்னா அப்படின்னு முடியுது. அதனால தான் இந்த நூலுக்கு இன்னா நாற்பது என்று அழைக்கப்படுது இந்த நூல். இந்த 2 வரிகளும் இன்னா நாற்பதுடைய வரிகள். மேலே பார்த்த 3 வரிகளும் நான்மணிக்கடிகையுடைய வரிகள். அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் இதெல்லாம் நான்மணிக்கடிகையுடைய வரிகள். கீழே பார்த்தது ஊனை தின்று ஊனை பெருக்குதல் இன்னான் கடைசியாக முடிஞ்சாவே அது இன்னா நாற்பதுடைய வரிகள். அடுத்தது இனியவை 40. இனிய பொருட்களை 40 பாடல்களில் தொகுத்து கூறியுள்ளதனால்தான் இப்பெயரினை பெற்றது. இனிய கருத்துக்களை இனிய பொருட்களை 40 பாடல்களில் தொகுத்து கூறியிருக்கிறதுனால இனியவை 40 என பெயர் பெற்றது. ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். அதனால் இது இனியவை 40. அப்புறம் இதனுடைய பாடல் வரிகள் 3 கொடுத்துருக்காங்க. இனியவை கூறும், அதாவது மேலே துன்பம் கொடுக்கும் செயல்களை இன்னா அப்படின்னு கருத்தின் முடிவில் சொல்கிறது இன்னா 40. இனிய பொருட்களை தொகுத்து கூறுன்னா அது இனியவை 40 நூல். தொகுத்து கூறுவது 3 அல்லது 4 இனிமையான கருத்துக்களை இந்த பாடல் கூறும். இனியவை 40. 3 வரிகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஊனை தின்று ஊனை பெருக்காமை இனிது, வருவாய் அறிந்து வழங்குதல் இனிதே, மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிது. இனிதுன்னு முடிஞ்சிருக்கு. அதனால் இது இனியவை 40 பாடல் வரிகள். அடுத்தது திரிகடுகம். திரி அப்படின்னா 3, கடுகு அப்படின்னா காரமான பொருள். திரி அப்படின்னா 3, கடுகு அப்படின்னா காரமான பொருள். சுக்கு மிளகு திப்பிலி எனும் மூன்றினால் ஆகிய மருந்துக்கு தான் திரிகடுகம் என்று பெயர். சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 3 ஆகிய மருந்துக்கு தான் திரிகடுகம் என்று பெயர். இது 100 வெண்பாக்களை உடையது. திரிகடுகம் 100 வெண்பாக்களை உடையது. இதில் வரும் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்களும் மக்களின் மனமயக்கத்தை போக்கக்கூடியதாக இருக்கு. நெஞ்சும் அடங்குதல் வீடாகும், தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். இந்த வரிகள் எல்லாம் திரிகடுகத்துடைய வரிகள். அடுத்தது ஆசாரக்கோவை. ஆசாரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் என்றழைக்கப்படுகிற 11 நூல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆசாரக்கோவை. ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம், கோவை அப்படின்னா அடுக்கு கூறல், அடுக்கி கூறது, அதுதான் கோவைன்னு பொருள்படுது. கோவை அப்படின்னா அடுக்கி கூறல். ஒழுக்க நெறிகளை பற்றி கூறும் நூல் எதுன்னா ஆசாரக்கோவை. நாள்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் ஆசாரக்கோவை. இதன் மூல நூல் ஆரிடம் என்ற வடமொழி நூல் ஆகும். ஆசாரக்கோவையுடைய மூல நூல் எது அப்படின்னா ஆரிடம் என்ற வடமொழி நூல் தான் ஆசாரக்கோவையுடைய மூல நூல். அடுத்து பழமொழி. நீதி கருத்துக்களை விளக்கி காட்டும் வகையில் அமைக்கப்பட்ட நூல் தான் பழமொழி 400 நூல்.
இந்த திருக்குறள் நாலடியார் நூல்களோடு ஒருங்கே வைத்து எண்ணத்தக்க பெருமையுடைய நூல் எதுனா பழமொழி 400 தான். தொல்காப்பியர் இந்நூலை முதுசொல் என குறிப்பிடுகிறார். இந்த பழமொழி நூலை தொல்காப்பியர் எப்படி குறிப்பிடுகிறார்? முதுசொல் அப்படின்னு குறிப்பிடுகிறார். பழமொழியின் வேறு பெயர்கள்: பழமொழி 400, உலக வசனம், முதுமொழி. இதெல்லாம் பழமொழி 400 வேறு பெயர்கள். 34 அதிகாரங்கள், 400 பாடல்களை கொண்டது பழமொழி. கற்றலின் கேட்டலே நன்று, நுணலும் தன்வாயால் கெடும், கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான். இதெல்லாம் எடுத்துக்காட்டு பாடல்கள். பழமொழி 400க்கு எடுத்துக்காட்டு பாடல்கள். அடுத்தது சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் தான். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னாவே 5 சிறிய வேர்கள் என பொருள்படுது. பஞ்ச அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேறு. 5 சிறிய வேர்கள். என்னென்ன வேர்கள் அப்படின்னா சிறுவழுதுணை, நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி ஆகிய 5 சிறுவேர்கள் நோயை போக்கி உடலுக்கு உறுதி தருவது போல இந்த நூல் கூறப்பட்டுள்ளது. இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம். ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை, அதாவது அறியாமையை போக்குகிறது. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. கண் அழகு, இரக்கம் கொள்ளுதல். கால் அழகு, பிறரிடம் இறந்து செல்லாமை. இசை அழகு, பண் கேட்டா நன்னன்றல். இதெல்லாம் சிறுபஞ்ச மூலத்துடைய சிறுபஞ்ச மூலம் வந்த நூல் வரிகள் கூறுகிற அறியாமையை போக்கின்ற கருத்துக்கள் இதெல்லாமே. அடுத்தது ஆராய்ச்சிக்கு அழகு, முடிவை துணிந்துரைத்தல். அரசனுக்கு அழகு, குடிமக்கள் வருந்தாமல் காத்தல் தான் அரசனுக்கு அழகுன்னு இந்த நூல் கூறுகிறது. அடுத்தது ஏலாதி. ஏலாதி என்பது மருந்து பெயர். ஏலத்தை முதன்மையாக உடையது என்றும் பொருள்படுது. ஏலாதி என்பது மருந்து பெயர் அல்லது ஏலத்தை முதன்மையாக உடையது என்று பொருள்படுது. ஏலம், லவங்கம், நாககேசதம், சிறுநாவல் பூ அல்லது தக்கோலம், சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 8 வகை மருந்து பொருள்கள் சேர்ந்த கலவை தான் ஏலாதின்னு சொல்லப்படுது. இந்நூல் 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூலாகும். 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் ஏலாதி. இந்நூல் சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை உடையது. 81 வெண்பாக்களை உடைய நூல் ஏலாதி. இது தமிழருக்கு அருமருந்து போன்ற இலக்கியம். தமிழருக்கு அருமருந்து போன்ற இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஏலாதி. அப்புறம் இந்நூல் நற்கருத்து கற்போரின், இந்த நூலில் இருக்கிற நற்கருத்துகள் கற்போரின் அறியாமையை அகற்றுது. இந்நூலை ஏலாதி எழுதியவர் கனிமேதாவியார். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்த திருக்குறள். திருக்குறள் இலக்கண குறிப்பு, கருவியாகு பெயர் அல்லது அடையடுத்த ஆகு பெயர் ஆகும். திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல். 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், பொருட்பால்ல 70 அதிகாரங்கள், காமத்துப்பால்ல 25 அதிகாரங்கள் கொண்டது. 9 இயல்களை கொண்டுள்ளது. அறத்துப்பால் 4 இயல்கள். அறத்துப்பால்ல 4 இயல்கள். பாயிரவியல் 4 அதிகாரங்கள். இல்லறவியல்ல 20 அதிகாரங்கள். துறவரவியல்ல 13 அதிகாரங்கள். இந்த கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க இல்லையா டிஎன்பிசியில். ஊழியல்ல 1 அதிகாரம். மொத்தம் 38 அதிகாரங்கள் அறத்துப்பால்ல. பொருட்பால்ல 3 இயல்கள் இருக்குது. அரசியல், அங்கவியல், ஒலிபியல்ன்ட்டு. அந்த அரசியலில் பொருட்பால்ல 3 இயல்கள், அரசியலில் 25 அதிகாரங்கள் இருக்குது, அங்கவியலில் 32 அதிகாரங்கள், ஒலிபியலில் 13 அதிகாரங்கள், மொத்தம் 70 அதிகாரங்கள் உள்ளது பொருட்பால்ல. அடுத்தது காமத்துப்பால்.
இது 2 இயல்கள் கொண்டது. களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரங்கள், மொத்தம் 25 அதிகாரங்களை கொண்டது காமத்துப்பால். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் இது மிகவும் பெரியது. அதிக பாடல்களை கொண்டது எதுனாலும் திருக்குறள் தான். மிகவும் பெரியது எது 14 கீழ்கணக்கு நூல்களுள் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சி. அப்பா தீட்சிதர் தான் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர். மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் இந்நூலை 1812 முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசன் தான் முதல்ல திருக்குறளை 1812 பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். அடுத்தது விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள். திருக்குறளின் வேறு பெயர்கள் தமிழ்மறை, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து, வள்ளுவன் பயன், பொய்யாமொழி, காலம் கடந்த புதுமை நூல், ஈரடி வெண்பா, தமிழ் மாதின் இனிய உயர்நீதி, இயற்கை வாழ்வில்லம். தமிழ் மாதின் இனிய உயர் நீதின்னு என்னப்படுற நூலும் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம், உலக பொதுநூல், அற இலக்கியம், பொருளுரை, முதுமொழி இதெல்லாம் திருக்குறளின் வேறு பெயர்கள். அடுத்தது திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் 10 பேர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர். இதில் பரிமேலழகர் உரை தான் சிறந்தது. இந்நூல் ரஷ்யாவில் அணு துளைக்காத கிரஹம்லின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் இங்கிலாந்தில் இந்நூல் விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்தில் இந்த நூல் பைபிளோடு சேர்த்து திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கு. இந்நூலின் பெருமையை பாடிய பல சான்றோர்களின் பாடல்களை தான் திருவள்ளுவ மாலை என தொகுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவ மாலையின் 55 பாடல்கள் உள்ளன. பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 53. திருவள்ளுவ மாலையில் அது திருக்குறளின் பெருமையை பாடிய பல சான்றோர்களின் பாடல்கள் தொகுத்து வைக்கப்பட்டுள்ள நூல் தான் திருவள்ளுவ மாலை. அதில் 55 பாடல்கள் இருக்குது. அதில் பாடின புலவர்களின் எண்ணிக்கை 53. திருவள்ளுவரின் காலம் கிமு 31 என இதை கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், முதற்பாவலர், சென்னாத் போதகர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர் இதெல்லாம் திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். அடுத்தது முதுமொழி காஞ்சி. கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல் எதுன்னா முதுமொழி காஞ்சி. ஆறுகளி யுகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இது பாடல் வரிகள், முதுமொழி காஞ்சியுடைய பாடல் வரிகள். முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் கேட்டாங்கன்னா அறிவுரை கோவை. இது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று தான் இது முதுமொழி காஞ்சி. இந்த நூல் 10 அதிகாரங்களையும் 100 பாடல்களையும் கொண்டது. இந்நூல் கூறும் கருத்துக்கள் கற்றலை விட ஒழுக்கமே சிறந்தது, கற்றதை விட மறவாமல் இருப்பது, இளமையை விட நோயற்ற வாழ்வே, அழகுடையவராக இருப்பதை விட ஞானமுடையவராக இருப்பதே, குலப்பெருமையை விட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்லுது. சிறந்த நூலை கற்பதை விட கற்றறிந்தாரை பின்பற்றி நடத்தலே அப்படின்னு சொல்லுது. சிறந்த நூலை கற்பதை விட கற்றறிந்தாரை பின்பற்றி நடத்தலே, பகைஞரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்வதே சிறந்ததுன்னு சொல்லி இந்த முதுமொழி காஞ்சி கூறுகிறது. இதெல்லாம் முதுமொழி காஞ்சி கூறும் கருத்துக்கள். அடுத்தது 550 இதுவும் பார்த்துடலாமா? முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என 5 இணைக்கும் 10 பாடல்கள் வீதம் 50 பாடல்கள் பாடப்பெற்றுள்ளது.
இது முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் தான் ஐந்திணை 50. ஐந்திணை 50 முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல். 2 மான்கள் பாலைவனத்தில் தண்ணீர் குடிக்கும் உயர்ந்த நெறியை விளக்குகிறது ஐந்திணை 50 நூல். அடுத்தது ஐந்திணை 70. 70 பாடல்களை கொண்டது. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். திணைமொழி 50. இது 50 பாடல்களை கொண்டது. இது கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் தான் திணைமொழி 50. ஐந்திணை 70 கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். அடுத்தது திணைமாலை 150. இது 150 பாடல்களை கொண்டது. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். இப்பிறவி வினை இன்மையிலேயே பயனளிக்கும் என்பதை உணர்த்துகிற நூல் எதுனா திணைமாலை 150. அடுத்தது கார் 40. இது முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் தான் கார் 40. முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் கார் 40. முல்லைத்திணையை மேலே பார்த்தோம்ல, முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் எது அப்படின்னா ஐந்திணை 50. முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கார் 40. கார் 40 கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். இது 40 பாடல்களை கொண்டது கார் 40. அடுத்தது களவழி 40. யானை போர் பற்றி 14 கீழ்கணக்கு நூல். யானை போர் பற்றிய 14 கீழ்கணக்கு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா களவழி 40. ஒவ்வொரு பாடலும் அட்டகத்து என்ற சொல்லை கொண்டு முடியும். ஒவ்வொரு பாடலும் அட்டகத்து என்ற சொல்லை கொண்டு முடியும். அதுதான் களவழி 40 பாடல்கள். அம்மை என்ற வனப்பும் அமைந்துள்ளது. 40 பாடல்களை கொண்டது களவழி 40. அடுத்தது கைநிலை. இந்நூலை எழுதியவர் புல்லங்காடனார். கைநிலையின் வேறு பெயர் ஐந்திணை 60. கைநிலை கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். இதில் 60 பாடல்கள் கொண்டுள்ளது. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் ஐந்திணை 60. 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் புகழ பெற்றது ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் புகழ் பெற்ற நூல்கள் எது அப்படின்னு கேட்டால் ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். அடுத்தது காப்பியங்கள். காப்பியங்கள் காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் காப்பியங்கள் பார்த்துட்டோம். சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், குண்டலகேசி, நாதகுத்தனார். வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியல. ஐஞ்சிறும் காப்பியங்கள் சூளாமணி, தோளாமொழி தேவர், நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியல. உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். இது 5ம் ஐஞ்சிறும் காப்பியங்கள் என அழைக்கப்படுது. இந்த 4 நூல்களுக்கும் ஆசிரியர் பேர் தெரியல. சூளாமணியுடைய ஆசிரியர் மட்டும் தோளாமொழி தேவர். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்த வீடியோவில் நாம் ஐஞ்சிறும் காப்பியங்கள்ல இருந்து 50 காப்பியங்களும் ஐஞ்சிறும் காப்பியங்களும் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.